எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது கவனி அரிசி ஹல்வா. கவனி அரிசி நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டயட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ வாங்க இந்த அருமையான கவனி அரிசி ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 200 ml கப்பில் 1 கப் அளவு கவனி அரிசி எடுத்திருக்கேன். இது கருப்பு கவனி அரிசி. நம்ம பாரம்பரியமான அரிசி வகைகளில் இந்த கருப்பு கவனி அரிசி ஒன்று. இது சூப்பர் மார்க்கெட்டில் பேக்கெட்டில் கிடைக்கும். இதை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு 10 மணி நேரம் தண்ணியில் ஊற போடுங்க. அரிசி ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்கு. இது குறைஞ்சதும் 8-10 மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும். நான் இதை ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்க போகிறேன். இதை குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றுங்க. 1 கப் அரிசிக்கு 3 கப் அளவு தண்ணி ஊற்றணும். இதை 4-5 விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க. பாருங்க, அரிசி இந்த மாதிரி நல்லா குழஞ்சு வேகணும். இதை லேசாக மசிச்சு விடுங்க. நான் மத்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கரண்டியாலையும் இதை மசிக்கலாம். அடுத்து இதை ஒரு அகல பேனுக்கு மாற்றணும். அரிசி கம்ப்ளீட்டாக வெந்ததுக்கு அப்புறம் தான் இதில் சர்க்கரை சேர்க்கணும். சர்க்கரை போட்டதுக்கப்புறம் அரிசி வேகாது. ஸோ அரிசி நல்லா வெந்ததும் சர்க்கரை போடுங்க. இதில் சர்க்கரையோட அளவு உங்கள் விருப்பப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அதுக்கு ஏற்ற அளவு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 4 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்க்குறேன். உங்களுக்கு வெள்ளை சர்க்கரை வேண்டாமனா நீங்கள் நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 2-3 டீஸ்பூன் நெய் ஊற்றி கிண்டுங்க. அடுத்து இதில் 1/2 கப் கெட்டி தேங்காய் பால் ஊற்றுங்க. தேங்காய் பால் சேர்க்கறது ஆப்ஷனல் தாங்க. நான் ஃப்ளேவருக்காக சேர்க்குறேன். கடைசியாக இதில் 2-3 டீஸ்பூன் ஃப்ரெஷ் தேங்காய் துருவல் போடுங்க. கவனி அரிசி ஹல்வா இப்போ ரெடி. சுவையான கவனி அரிசி ஹல்வா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. ஸோ இந்த ஹல்வாவில் நான் வெள்ளை சர்க்கரை யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது வேண்டான்னா நீங்கள் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய் பால் போட்டு செய்கிறதுனால இதோட டேஸ்ட் ஃப்ளேவரும் ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அடுத்த வாட்டி இது நீங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது பிளாக் ரைஸ்ன்னு விற்பாங்க. ஸோ பார்த்து வாங்கி இந்த ஸ்வீட் ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்களோட கமெண்ட்ஸை என்னோட ஷேர் பண்ணுங்கள்.